சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல சான்ஸை தேடி அந்த இடத்த நமக்காக தக்க வச்சுக்கணும் அப்படிங்கறதுல நடிகர்கள் ரொம்ப குறிப்பா இருப்பாங்க. அண்ட் ஹீரோயின்களும் அதே மாதிரி தான். சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் அவங்க ஹீரோவா இருக்கட்டும், இயக்குனர்களா இருக்கட்டும், தயாரிப்பாளர்களா இருக்கட்டும், அவங்க கிட்ட சான்ஸை மறைமுகமா கேட்டுருவாங்க. ஆனா இந்த மாதிரி போட்டியும் பொறாமையுமா இருக்கிற நம்ம ஹீரோயின்ஸ் ஆளாளுக்கு ஒருத்தவங்க நேருக்கு நேரா பாத்துக்கிட்டாங்கன்னா பயங்கர ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. சமீபத்துல சிரஞ்சீவியோட பிறந்த நாள் வந்துச்சு. ஸோ அந்த பிறந்த நாளுக்கு நிறைய நடிகைகள்லாம் கலந்துக்கிட்டாங்க. இதுல மாஜி நடிகைகளும் இப்ப உள்ள நடிகைகளான இலியானா, தமன்னா, சார்மி, ஸ்ரேயா, காஜல் அகர்வால்னு நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. பட் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்கே அப்படின்னு யோசிக்கும் போது தான் தெரியுது, சிரஞ்சீவியோட 150வது திரைப்படத்துல அவருக்கு ஜோடியா நடிக்க போற ஹீரோயின் யாரு அப்படிங்கிற பேச்சு நிலவிக்கிட்டு வருது. ஸோ தனக்கு ஹீரோயின் சான்ஸை தக்க வைக்கிறதுக்காக, அந்த படத்துக்கு ஹீரோயின் சான்ஸ் கேட்கறதுக்காக தான் இந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் பயங்கரமா அந்த பார்ட்டியில அட்டகாசம் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்றாங்க. ஏன்னா ஸ்ரேயா, தமன்னா, இலியானா, காஜல் அகர்வால் இவங்க எல்லாரும் சேர்ந்து மாறி மாறி செல்ஃபி எடுத்துட்டு அந்த பார்ட்டியில எல்லாரும் பாக்குறாங்களே அப்படின்னு கூட யோசிக்காம பயங்கரமா அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அதான் அந்த பொண்ணுக்காகவே வந்த ஒரு ட்ராக். அண்ட் 14 இயர்ஸ்ல இப்படி ஒரு டேலண்ட் நானே கொஞ்சம் அசந்துட்டேன். நான்லாம் 14 வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு யோசிச்சு